உங்க வீட்ல எல்லாருமே ஒரே சோப்பை யூஸ் பண்றீங்களா? இந்த விஷயத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உடலை சுத்தமா வச்சிருக்க ஒவ்வொரு நாளும் குளிக்கிறது அவசியமாக இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள்ல எத்தனை முறை குளிக்கணும் அப்படின்றது ஒருவரோட தனிப்பட்ட விருப்பம். ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை தான் குளிப்பாங்க. பல வீடுகள்ல எல்லாரும் ஒரே சோப்பை பயன்படுத்தி குளிக்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஒரே சோப்பை பயன்படுத்துவது எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்றத பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அனைவரும் ஒரே சோப்பை பயன்படுத்துவது நல்லதல்ல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. குளிக்க பயன்படுத்தப்படும் சோப்புகள்ல 2ல இருந்து 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல சால்மோனெல்லா, ஷிகெல்லா போன்ற பாக்டீரியாக்களும், நோரோ வைரஸ், ரோட்டா வைரஸ் போன்ற வைரஸ்களும் இருக்கலாம். இது சருமத்துல ஏற்படும் விரிசல்கள் வழியா உடல்ல நுழைஞ்சு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் செய்யுது. ஒரே சோப்பை பலர் பயன்படுத்துவதனால கிராஸ் இன்ஃபெக்ஷனும் ஏற்படலாம். வேறொரு பயன்படுத்திய சோப்பை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்னாடி அதை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். சுருக்கமா சொல்ல போனா, ஒருவர் பயன்படுத்திய சோப்பை மற்றொருவர் பயன்படுத்துவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால ஒவ்வொருவரும் தனித்தனியா சோப்பை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. உங்களோட ஃப்ரெண்டு யாராவது அவங்க ஃபேமிலி ஃபுல்லா ஒரே சோப்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.